தெய்வானக்காவை பத்தி நீ சொல்லிருக்க, ஆனா இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா? புனிதா தெய்வானக்கா காலில் விழும்போது அவங்க கோவமா கிளம்பி போனது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, தெய்வான கிட்ட வாய கொடுக்க எங்க அப்பாவே பயப்படுவாரு. என் அண்ணனும் தெய்வானியும் ஒண்ணுதான் அமுதா. ஆனா நீ ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்க. இந்த சண்டையில புனிதாக்கா ஆடி போயிட்டாங்க பாத்தியா? கபிலன் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் கோவத்துல அவர் புனிதாக்காவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாருன்னு நினைச்சேன். புனிதாக்கு யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் என் அண்ணன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு பாத்தியா? புரியுது. இங்க இருக்கிறவங்கள மாதிரியே கபிலன் அண்ணனையும் புனிதாக்கா நல்லா மாத்தி வச்சிருக்காங்க. நீ நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது வேற. இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னுலாம் தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் புனிதா இந்த வீட்டை விட்டு போகணும். அவ்வளோ சண்டை நடந்தும் அத்தை அக்காவை போக விட மாட்டாங்க பாத்தியா? அதையும் பார்த்தேன். பாப்பாவை பார்த்து பார்த்து அத்தை அழறதையும் பார்த்தேன். பாப்பாவை பார்க்காம அத்தையால இருக்க முடியாது யாழ்னி. அதுக்காக அந்த தெய்வானை இங்க வந்துருவாளா என்ன? தெய்வானக்கா இங்க வராம இருந்தாதான் அத்தை அவங்க பேத்தியை மிஸ் பண்ணுவாங்க. அத்தை அவங்க பேத்தியை மிஸ் பண்றதை பார்க்க சகிக்காம நானே இந்த வீட்டை விட்டு போறேன்னு புனிதா சொல்லணும். அமுதா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடக்கும் யாழ்னி. ஆனா ஒண்ணு உறுதி, புனிதா இங்க இருக்கிற வரைக்கும் தெய்வானக்கா இங்க வரமாட்டாங்க. இத காரணமா வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணணும். பாப்போம், நமக்குன்னு ஏதாவது காரணம் கிடைக்காமலே போயிடும். மாமா, தண்ணி குடிக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டுமா. என் பொண்ணு எவ்வளவு இறங்கி வந்து பேசியிருக்கா. அப்பவும் மதிக்காம கிளம்பி போயிருக்கானா? புனிதா பார்த்து வளர்ந்த பொண்ணு. அவ காலில் போய் சாரிப்பா. இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றேன். எந்த நேரம் பூகம்பம் வெடிக்குமோன்னு பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருக்குப்பா. தெய்வான வீட்டை விட்டு போனதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருந்துட்டேன். பாருமா, ஆனா அதுக்காக அவ காலில் நீ போய் எப்படிமா? உன்ன நான் எந்த உயரத்துல வச்சிருக்கேன் தெரியுமா? நீ போய் அவ காலில் ஏமா அப்படி பண்ற? ஏற்கனவே தெய்வானுக்கு இங்க இருக்க பிடிக்கல. அவங்க இந்த கிளம்பி போறதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. அத அம்மா கொடுத்துட்டா, அவ்வளவுதாம்மா விஷயம். இத புரிஞ்சுக்காம அவள்கிட்ட நீ போய் ஏமா கெஞ்சுற? எப்பவுமே பிரச்சனையை உண்டாக்குறவங்க எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் எல்லா பக்கமும் அல்லாலப்படுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா மாமா? மாப்பிள்ள, இங்க நடந்தது நான் கேள்விப்படும் போது எனக்கு அவ்வளவு கோபம் வருது மாப்பிள்ள. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் பெரிய வார்த்தை மாமா. எனக்கு தெய்வான மேல கூட கோபம் வரல. எங்களுக்கு நேரம் சரியில்லை. நாங்க யாரை குறை சொல்ல முடியும்? அப்பா, அம்மா என்ன பண்றாங்க? எப்ப தெய்வான சிலைவா கூட்டிக்கிட்டு தேனு வீட்டுக்கு போனாலோ அப்பல இருந்து மரகதம் குழந்தை நினைப்பாவே இருக்கா. அம்மாவால குழந்தைய விட்டு இருக்கிறத தாங்கிக்க முடியலப்பா. அவங்கள போய் சமாதானப்படுத்துங்கப்பா. என்னமா செய்ய சொல்ற? உன் அம்மா பாசம் வச்சுட்டான்னா கண்ணு முன்ன தெரியாம போவான்னு உனக்கு தெரியாதா? இப்ப அதுதான் அவ பேத்தி விஷயத்திலே நடக்குது. பாப்போம், சரவணன் வரட்டுமா, அவன் எதுவும் நல்ல பதில சொல்றானான்னு பாப்போம். ஸ்ரேயா பாப்பா, ஐயோ, அப்பா, நான் போய் அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன். இருமா, நானும் வரேன். சரி வாங்க. ஸ்ரேயா பாப்பா, என் பேத்தி, எனக்கு என் பேத்தி வேணும். அம்மா, புனிதா, இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க?
புனிதா, என் பேத்தி ஸ்ரேயா எங்க? எனக்கு என் பேத்தி ஸ்ரேயா வேணும். வரதா மா முதல்ல அழறத நிறுத்துமா. குழந்தை இருந்த தொட்டில பார்த்து அழக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, தெரியாது உனக்கு? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா என்னால முடியலங்க. எனக்கு என் பேத்தி வேணும். ஸ்ரேயா பாப்பா அழகா என் மடியில படுத்து என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்க. அவ அழுற சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்படிங்க அந்த தெய்வானையால இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? பாப்பாவை என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட்டாலே. வந்தங்க யார்தான் மனுஷங்க மாதிரி நடந்துக்கிறீங்க? பா அம்மாவே வருத்தத்துல இருக்காங்க, நீங்களும் வேற ஏன்பா? பின்ன என்னம்மா, நீயே உன்ன தெய்வான தெரியாம அடிச்சான்னு சொல்லிட்ட. அப்புறம் உங்க அம்மா ஆத்திரம் அடங்காம தெய்வானை அடிச்சுட்டா. அதோட விளைவுதான் உன் அம்மா அனுபவிச்சுட்டு இருக்கா. ஏங்க என்னங்க, என்ன பொல்லாத விளைவு? ஏங்க புனிதாவ தெய்வான கை நீட்டி அடிக்கும் போது அவ தெரிஞ்சு அடிச்சாலா தெரியாம அடிச்சாலான்னு என் புத்திக்கு தெரியாதுங்க. அந்த நேரத்துல நான் கை நீட்டி இருக்க கூடாதுதான், தப்புதான். ஆனா தெய்வானைக்கு நல்லா தெரியுங்க என்னால என் பேத்தி இல்லாம இருக்க முடியாதுன்னு. என்ன பழி வாங்கணும்னே குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் சரியாங்க? நீங்களே சொல்லுங்க. என் மனசு ஆற மாட்டேங்குதுங்க. ஐயோ. சரவணன், என்னாச்சு? சரவணா, 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 போன காரியம் என்ன பாச்சு? ஏய் சரவணா, என்னடா இப்படி உட்கார்ந்திருக்க? எங்கடா என் பேத்தி? எங்கடா? கார்ல இருக்காளா? மா ஸ்ரேயா, ஒரு நிமிஷம் எங்கடா? இருங்க. அவ வரலம்மா. வரலையா? என்ன சொல்ற? வரலையா? என்ன? ஐயோ, என்னங்க கேட்டீங்களா? சரவணன் என்ன சொல்றான்னு கேட்டீங்களா? என்னடா? இவனு வரலையா? நீங்க கொஞ்சம் அமைதியா ஐயோ, இருங்கம்மா. இல்லம்மா, என் பேத்தி என்ன தேடுவா. நான் அவ கூட விளையாடிக்கிட்டு இருப்பேன். அவளை கூட்டிட்டு வரேன்னு சரவணன் சொன்னா. ஐயோ, என் பேத்தி வரலையே. வரதா, டேய் சரவணா, என்னங்க? நீ தெய்வான கிட்ட பேசுனியா? அவ என்ன சொன்னா? பேசாம எப்படிக்கா இருப்பேன்? தெய்வானுக்கிட்ட எவ்வளவோ சொல்லி நான் நடந்ததெல்லாம் புரிய வைக்க பார்த்தேன். ஆனா அவன் நான் சொல்றதை எதையுமே கேட்கல. அவ திரும்ப திரும்ப வீட்டு வேலை பாக்குற